Hi, hello friends. Very good. This is 11th standard biobotany. I am a biology teacher. Today we are going to see the 11th chapter, transport in plants. Transport in plants. So in the continuation, 11.4.1, water absorbing organs. Water absorbing organ. That means how the root absorb water from the soil surface. ரூட்டு வாட்டரை எந்த அளவுக்கு எந்த முறையில் வாட்டரை அப்சர்வ் பண்ணுது, தண்ணீரை உறிஞ்சுதோ. ஸோ அதை பற்றி தான் நம்ம டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட்டர் அப்சார்பிங் ஆர்கன். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. ரைட். ஸோ வாட்டர் அப்சார்பிங் ஆர்கன்ஸ். யூஸ்வலி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் இன் பிளான்ட்ஸ் த்ரூ யங் ரூட்ஸ். ஜென்ரலாக பிளான்ட்ஸில் இருக்கிற யங் ரூட்ஸ் தான் என்ன பண்ணும், வாட்டரை அப்சார்ப் பண்ணும். யூஸ்வலி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அக்கர்ஸ் இன் பிளான்ட்ஸ் த்ரூ யங் ரூட்ஸ். இளம் வேர்கள் மூலமா தான் வாட்டரை தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு. த ஜோன் ஆஃப் ரேபிட் வாட்டர் அப்சார்ப்ஷன் இன் ரூட் ஏர்ஸ். அதாவது அதிகப்படியான வாட்டர் அப்சர்வ் பண்ற ஆர்கன் பார்த்தீங்கன்னா ரூட் ஏர்ஸ். அது வேர் தூவிகள். ரூட் ஏர்ஸ் வேர் தூவிகள் சொல்லுவாங்க. வேர் தூவிகள் ரூட் ஏர்ஸ். They are delicate structures which get continuously replaced by new organs. அது என்ன பண்ணும்னா ரொம்ப டெலிகேட்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அது என்ன பண்ணும், கண்டினியூஸ்லியா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். புது புது ரூட் ஏர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். புது புது ரூட் ஏர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால நியூ ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ரூட் ஏர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார் எக்ஸ்டென்சிவ்லி ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ் வித்தவுட் கியூட்டிக்கிள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ரூட் ஏர்ஸ் ஆர் யூனிசெல்லுலார். யூனி மீன்ஸ் சிங்கிள், ஒரே ஒரு செல்லான ஆர்கன். யூனிசெல்லுலார் எக்ஸ்டென்சிவ்லி ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ். எபிடெர்மல் செல் இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சிங்கிள் செல்லான ஒரு ஆர்கன் தான் இது ரூட் செல். சரி, ரூட் ஏர்ஸ் வித்தவுட் கியூட்டிக்கிள். அதில் கியூட்டிக்கிள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பர் அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர் கியூட்டிக்கிள் இருக்காது. ரூட் ஏர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் நியூமரஸ். ஸோ ரொம்ப தின்னா இருக்கும், அட் த சேம் டைம் நிறைய இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் நியூமரஸ் அண்ட் தே ப்ரொவைட் எ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். ஸோ ரொம்ப தின்னா இருக்கும், அட் த சேம் டைம் நிறைய இருக்கும், நியூமரஸாக இருக்கும். அது என்ன பண்ணும்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு லார்ஜ் சர்ஃபேஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ ரூட் வாட்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் ஏர். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் ஏர். ஸோ வாட்டரை சாயில் சர்ஃபேஸ்ல இருந்து ரூட் ஏர் அப்சர்வ் பண்ற மெக்கானிசம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் ஏர்ஸ். ஸோ திஸ் இஸ் ரூட் ஏர். ஸோ ரூட் ஏர்ல போட்டிருக்காங்க, திஸ் இஸ் ரூட் ஏர். செல் இருக்கு, இது டிரா பண்ற பாருங்க, இதான் ரூட் ஏர். ஸோ ரூட் ஏர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேக்யூல். ரூட் ஏருக்குள்ள யார் இருப்பா, வேக்யூல் இருப்பாங்க சென்டர் ரீஜன்ல. ஸோ அதுக்குள்ள செல்லுக்குள்ள யார் இருப்பா, சைட்டோபிளாசம் இருக்கும். சாயில் பார்ட்டிகல், சாயில் பார்ட்டிகல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாயில் பார்ட்டிகல் நிறைய இருக்கும். நிறைய சாயில் பார்ட்டிகல் செடியில் யார் இருப்பா, வாட்டர் இருக்கும். ஸோ சாயில் வாட்டர் இருக்கும். சாயில் வாட்டரை இந்த ரூட் ஏர் மூலமா தான் நாங்கள் அப்சர்வ் பண்ணி அப்படியே இந்த வேக்யூல் ட்ராவல் பண்ணி செல்லுக்குள்ள என்டர் ஆகும். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் ஏர் அப்சர்விங் வாட்டர். ஸோ ரூட் ஏர் வாட்டரை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது. ஸோ ரூட் ஏர் ஃபர்ஸ்ட் டாப் பார்ட் வந்து ரூட் ஏர். ஸோ தின்னா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி தின் அண்ட் எனார்மஸ் அண்ட் லார்ஜ். நிறைய இருக்கும், நியூமரஸா இருக்கும், தின்னா இருக்கும். ஸோ என்ன பண்ணும், வாட்டரை சாயில் பார்ட்டிகல் இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும் ஃப்ரம் சாயில் பார்ட்டிகல் த்ரூ பை ரூட் ஏர்ஸ். அண்ட் ரூட் ஏர்ஸ்குள்ள யார் இருப்பா, வேக்யூல் இருப்பாங்க. ஸோ வேக்யூல் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும். அப்புறம் சாயில் பார்ட்டிகல் இருந்து வாட்டர் இருக்கும். வாட்டரை அப்சர்வ் ரூட் ஏர் மூலமா அப்சர்வ் பண்ணும். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் ஏர். வேர்த்துவியின் அமைப்பு. வேர்த்துவியின் அமைப்பு. ஓகே. ஸோ இது 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், பாத் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் ரூட் செல். பாத் ஆஃப் வாட்டர் அக்ராஸ் ரூட் செல். ஸோ ரூட் செல் மூலமா வாட்டர் எப்படி அப்சர்வ் ஆகுது, ஸோ எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுது, ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாத்வே மீன்ஸ் ஒரு வழித்தடம். ஒரு வழித்தடம். ஸோ பாத்வே ஆஃப் வாட்டர் absorbing across root cell. Right. Water is first absorbed by root hairs. So water first யார் மூலமா அப்சர்வ் பண்றாங்கன்னா ரூட் ஏர் மூலமா தான் அப்சர்வ் ஆகுது. And other epidermal cells through imbibition. You know very well. So imbibition means sucking. So dry particle என்ன பண்ணுது, வாட்டரை சக் பண்ற ஒரு process தான் imbibition. So imbibition மூலமா ரூட் ஏர் தான் என்ன பண்ணுது, வாட்டரை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் other epidermal cells observe பண்ணுது from soils and move rapidly and radially and centripetally across the cortex, finally reach the xylem elements
osmotically. So first root hormone absorb பண்ணுது, அதுக்கப்புறம் epidermis cells absorb பண்ணுது through by imbibition process. So அதுக்கப்புறம் எங்க போகுது? cortex போகுது, cortex வந்து epidermis endodermis போகுது, endodermis வந்து pericycle and finally reach the xylem vessels. Xylem vessels போய் என்ன பண்ணுது? ரீச் ஆகுது. So xylem vessels ரீச் ஆன உடனே upwardsல unidirectionல மேல் நோக்கி வாட்டர் போகும். So osmotic process மூலமா so the water movement from the higher concentration to lower concentration அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும், பிளான்ட்டுக்குள்ள கம்மியா கான்சென்ட்ரேஷன் இருக்கும், அதனால சாயில் சர்ஃபேஸ்ல இருந்து வாட்டர் பிளான்ட்டுக்குள்ள வருது த்ரூ பை imbibition process, root hair, cortex, endodermis, pericycle, finally xylem vessels. So இது எந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா சென்ட்ரிபிட்டலினா உள்நோக்கி வாட்டர் எங்க போகுது? வெளியில இருந்து பிளான்ட்டுக்குள்ள உள்நோக்கி போகுது. சென்ட்ரிபிட்டலி across the cortex, epidermis, pericycle and finally reach the xylem elements osmotically. There are 3 possible routes of water. So the water போற pathway இருக்கு இல்லையா, அதெல்லாம் 3 விதமான pathway இருக்கு. There are 3 types of pathway water absorption. The first one is symblastic. Or symplastic pathway. The second one is apoplastic pathway. The third one is transmembrane route. There are 3 types of water absorbing. One is apoplastic pathway, second one is symplastic pathway, the third one is transmembrane route. So first we are going to see apoplastic pathway. Apoplastic pathway Apo means the apoplast. Greek apo means away. Apona meaning away. Plast na cell. So செல்லுக்கு வெளியில apart from the cell, செல்லுக்கு வெளியில அல்லது செல்லுக்கு வெளிப்பகுதி அல்லது dead cell மேலயே நான் போகக்கூடிய ஒரு மூமெண்ட். apoplastic it's a Greek wordல apo அப்படினா away னு அர்த்தம், plasticனா செல் னு அர்த்தம். Consists of everything external. Everything external to the plasma membrane of the living cell. So living cell இருக்குனா அந்த living cellோட மேல் பகுதியில, அதாவது வெளியில செல்லுக்கு வெளியில வாட்டர் வந்து மூவ் ஆகும், அதனால இது அப்போபிளாஸ்டிக் சொல்றாங்க. சரியா? plasma membrane of the living cell. The apoplastic includes cell wall. So இது மூலமா போகுதுனா cell wall போகும், extracellular space and the interior of the dead cell such as vessels, element and tracheids. In the apoplastic pathway, water move exclusively through the cell wall or non-living part of the plant without crossing any membrane. The apoplastic is a continuous system. So இது ஒண்ணும் கிடையாது, அதாவது செல்லுல எதெல்லாம் டெட் பார்ட்டா இருக்கோ அந்த பகுதி மூலமா வாட்டர் கிராஸ் ஆகும். இது எந்த விதமான உயிருள்ள செல்லையும் கிராஸ் பண்ணாது, எந்த ஒரு செல் மெம்பரேனையும் கிராஸ் பண்ணாது. அதுக்கு பதிலா டெட் செல் எதெல்லாம் பிளான்ட் பாடியில் எதெல்லாம் டெட் பார்ட்டா இருக்குதோ அது பகுதியிலலாம் வாட்டர் மூவ் ஆகும், அல்லது செல்வாளுக்கு மேல மூவ் ஆகும், அல்லது ரெண்டு செல்லுக்கு இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லையா, இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ், இன்டர்னா பிட்வீன், ரெண்டு செல்லுக்கு இடையில வாட்டர் மூவ் ஆகி ஃபைனலா சைலத்தை போயிட்டு ரீச் ஆகும். அந்த மாதிரி மூவ் ஆகுது வந்து அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட். அப்போ மீன்ஸ் அவே, எது மாதிரி அவே, செல்லுக்கு அவே, செல்லுக்கு மேல, செல்லுக்கு வெளியில, செல்லுக்கு அப்பால வாட்டர் மூவ் ஆகுனால இது அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் சொல்றாங்க. அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட். செகண்ட் டைப் பாருங்க, சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட். சிம்பிளாஸ்ட் இட்ஸ் a Greek. Sim means within. Simnanave within. Celluk ulla. Plastic na cell. Consists of entire mass of cystole of cell and living cells in a plant, as well as the plasmodesmata, the cytoplasmic channels that interconnect them. The symplastic route, water as a cross plasma membrane to enter the cytoplasm of outer root cell. Then it will move within the adjoining cytoplasm through plasmodesmata around the vacuole without the necessity to cross more membrane till it reach xylem. இது ஒண்ணும் கிடையாது. மேல பார்த்தது டெட் செல் பார்த்தோம் இல்லையா, சிம்பிளாஸ்டிக்னா லிவிங் செல்லுக்கு மூலமா நடக்கும். அதாவது சிம்பிளாஸ்டிக்னா செல்,
செல்லுக்கு உள்ளர வாட்டர் மூவ் ஆகி ஃபைனலா எங்க போகும்? சைலத்தை போயிட்டு ரீச் ஆகும். சரியா? சிம்பிளாஸ்டிக். சிம் மீன்ஸ் வித்தின். இதுக்கு வித்தின்னா செல்லுக்கு உள்ள. செல்லுக்கு உள்ள வாட்டர் மூவ் ஆகிட்டு சைட்டோபிளாசம் கிராஸ் பண்ணி சிஸ்டோல்னா சைட்டோபிளாசம் சிஸ்டோல்னா சைட்டோபிளாசம் ஆகும். சைட்டோபிளாசம் ஆஃப் தி லிவிங் செல் in a plant as well as plasmodesmata. Plasmodesmata minute part of the cell. செல் வால்ல இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான், சின்ன ஒரு ஓபன் போர் தான் அது பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ரெண்டு செல்லுக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் ஆகிற ஒரு வழித்தடம் தான் அது பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் சைட்டோசெல் மூலமா வாட்டர் மூவ் ஆகும், கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு எது மூலியமா வாட்டர் போகுதுன்னா த்ரூ பை பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஸோ உயிருள்ள செல்லுக்கு மூலமா செல்வாலை தொலைச்சிக்கிட்டு செல் மெம்பரேனை தொலைச்சிக்கிட்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா செல் டு செல் வாட்டர் மூவ் ஆகிற ப்ராசஸ் என்னது? சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட். சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் transmembrane space. Transmembrane space. சவ்விடை வழிப்பாதை. டிரான்ஸ்மெம்பரேன்னா சவ்விடை வழிப்பாதை. சவ்விடை அந்த மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில போறதுனால இது சவ்விடை. டிரான்ஸ்மெம்பரேன் ரூட். டிரான்ஸ்மெம்பரேன் ரூட். ரைட். டிரான்ஸ்மெம்பரேன் ரூட். Transmembrane pathway water sequentially enter a cell on one side and exist from the cell on other side. அதாவது இதுல ஒரு செல்லோட ஒரு முனையில வாட்டர் உள்ள என்டர் ஆகி செல்லோட இன்னொரு முனையில வாட்டர் வெளியில ஆகும், வெளியில எக்ஸிட் ஆகும், வெளியில வரும். வாட்டர் கிராஸ் at least two membrane for each cell. Transport across the tonoplast is also involved. அதாவது குறைந்தபட்சம் ரெண்டு செல் இன்வால்வ் ஆகும். ரெண்டு செல் மெம்பரேன் கடந்து தான் வாட்டர் மூவ் ஆகும், சைலத்தா போய் ரீச் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம transport across the tonoplast is also involved. What is the tonoplast? outermost covering layer of the vacuole. So vacuole சுத்தி இருக்கிற ஒரு outermost covering layer தான் யாரு? tonoplast. tonoplast கிராஸ் பண்ணி வாட்டர் மூவ் ஆகி சைலத்தை போய் ரீச் ஆகும். So this is called a transmembrane route. Transmembrane route. There are three types of route: water absorbing route pathway. சரியா? water absorbing pathway route. சரியா? So first one is என்ன பார்த்தோம்? apoplastic movement. Second one is symplastic movement. Third one is transmembrane movement. ஸோ அதை நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக இப்போ ஷோ பண்ணுறேன். சரியா? ரைட். திஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் pathway ஆஃப் வாட்டர். pathway ஆஃப் வாட்டர். ஸோ பாருங்க, 1 2 3 போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரூட் ஏர் இருக்கு, அப்புறம் எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், சைலம் பான்கேமா, ஃபைனலி சைலம் வெசல்ஸ். சைலம் வெசல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த ப்ளூ கலர் டாட் போட்டுருங்க, வயலட் கலர் டாட் போட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே எங்கே போகுது? ஸோ செல்வாளுக்கு மேலேயே போகுது. செல்வாளுக்கு மேலே போகுது. செல்வாளுக்கு மேலேயே போகுது. ஸோ என்ன பண்ணல? அது செல் மெம்பரேனுக்குள்ள வரல, செல்லுக்குள்ள என்டர் ஆகல. எங்க போகுது? ஸோ செல்வாளுக்கு மேலேயே போகுது. செல்வாளுக்கு மேலேயே போயிட்டு ஃபைனலா எங்க ரீச் ஆகுது? சைலம் வெசல்ஸ் ரீச் ஆகுது. தட் இஸ் வை கால்ட் அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட். அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட். செகண்ட் ஒன் பாருங்க, கிரீன் கலரா போட்டுருக்குது, சிம்பிளாஸ்டிக். கிரீன் கலர்னா சிம்பிளாஸ்டிக். ஸோ சிம்னா என்னது? வித்தின். ஸோ வித்தின்னா செல்லுக்குள்ள போகும். பாருங்க, செகண்ட் போட்டிருக்காங்க, கிரீன் கலர் போட்டிருக்காங்க டாட்டா. எங்க போகுது? ரூட் ஏர் மூவ்மெண்ட் என்டர் ஆகி செல்லுக்குள்ள போகுது. செல்லுக்குள்ள போயிட்டு லிவிங் செல்லுக்குள்ள போயிட்டு ஸோ ரூட் ஏர் மூலம் என்டர் ஆகுது, எபிடெர்மிஸ் கிராஸ் ஆகுது, கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், சைலம் பான்கேமா, தென் ஃபைனலி ரீச் த சைலம் வெசல். ஸோ இது எது மூலமா போகுது? த்ரூ பை செல் மெம்பரேன். செல்லுக்குள்ள போகுது. வித்தின் த செல், செல்லுக்குள்ள finally reach to xylem vessels. This is known as symplastic movement. Symplastic movement. So next third category is transmembrane route or transmembrane pathway. So இங்க பாருங்க black கலர்ல போட்டுருக்காங்க. So இது பாருங்க, இது ரூட் ஏருக்குள்ள என்டர் ஆகுது. ரூட் ஏருக்குள்ள என்டர் ஆகி அட்லீஸ்ட் இது ரெண்டு மெம்பரேனை கிராஸ் பண்ணி ரீச் ஆகும், சைலத்தை போய் ரீச் ஆகும். பாருங்க, ரூட் ஏருக்குள்ள என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் இது டோனோபிளாஸ்ட் என்ன பண்ண கிராஸ் பண்ணி போகும். டோனோபிளாஸ்ட் என்ன சொன்னேன்? வேக்யூல கவர் பண்ணியிருக்கிற அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான். சரி, டோனோபிளாஸ்டிக் கிராஸ் பண்ணி ரெண்டு செல்லுக்கு இடையில இருக்கு யாரு? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. பிளாஸ்மோடெஸ்மாட்டா கிராஸ் பண்ணி ஃபைனலா எங்க ரீச் ஆகுது? சைலம் வெசல்ஸ் போயிட்டு ரீச் ஆகுது. திஸ் இஸ் த தேர்ட் கேட்டகரி ஆஃப் வாட்டர் அப்சர்விங் பாத்வே, transmembrane pathway, transmembrane route. So first one is apoplastic. So water move out of the cell or the cell wall or dead part of the cell. Second one is symplastic, within the cell, செல்லுக்குள்ளார போயிட்டு சைலத்துக்கு போய் ரீச் ஆகும். Third one is transmembrane. So இது அட்லீஸ்ட் ரெண்டு செல் மெம்பரேன் கிராஸ் பண்ணி அக்ராஸ் பண்ணி சைலத்தை போய் ரீச் ஆகும். அண்ட் ஆல்சோ cross the or across the tonoplast also. Okay, this is the water cross root cell, pathway of water
cross root cells. Okay, right. Next, move on. Mechanism of water absorption. Mechanism of water absorption. நீர் உள்ளெடுக்கும் செயல்முறை. நீர் உள்ளெடுக்கும் நீர் உள்ளெடுப்பின் செயல்முறை. ஸோ வாட்டர் அப்சர்வ் பண்ணுது இல்லையா, அதில் எந்த மாதிரியான டெக்னிக், எந்த மாதிரியான மெத்தட்ஸ், எந்த மாதிரியான மெக்கானிசம், எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா, ரைட். மெக்கானிசம் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ஷன். Kramer 1949 recognized two distinct mechanisms which independently operate in the absorption of water in plants. They are, so Kramer 1949 என்ன சொல்றாருன்னா, ரெண்டு விதமான இதுக்குன்னா வாட்டரை அப்சர்வ் பண்றதுக்கு. நம்பர் 1 இஸ் ஆக்டிவ், நம்பர் 2 இஸ் பாசிவ் அப்சார்ப்ஷன். ஆக்டிவ் மீன்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு வாட்டரை அப்சர்வ் பண்ற ப்ராசஸ், ஆற்றல் சார்ந்த உறிஞ்சுதல். Passive means ஆற்றல் சாரா நீர் உறிஞ்சுதல், ஆற்றல் சாரா passive, so without energy. So there are two types of mechanism. One is active absorption, the second one is passive absorption. ஆற்றல் சார் உள்ளெடுப்பு, ஆற்றல் சாரா உள்ளெடுப்பு. Okay, first one is active absorption, ஆற்றல் சார்ந்த நீர் உள்ளெடுப்பு. Active absorption, the mechanism of water absorption due to forces generated in the root itself is called active absorption. அதாவது வாட்டர் அப்சார்ப் பண்றதுக்கு முன்னாடி வேர்ல ஒரு அழுத்தம் உண்டாகும், ரூட்ல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தானே இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ஷன். ரூட்ல வேர் பகுதியில் ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுறதுனால வாட்டர் அப்டேக் பண்ணி வாட்டரை உள்ள இழுத்துக்கும். ஸோ அதனால இது ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஆக்டிவ் அப்சார்ப்ஷன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஆஸ்மாட்டிக் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சவ்வூடு பரவுதல் மூலமாக ஆற்றல் சார் உள்ளெடுப்பு, சவ்வூடு பரவல் ஆற்றல் சார் உள்ளெடுப்பு, ஆஸ்மாட்டிக் பிரஷர் மூலமா, ஆஸ்மாட்டிக் பிரஷர் கிரியேட் பண்ணி அது மூலமா வாட்டரை அப்டேக் பண்ணுது, அப்சர்வ் பண்ணிக்குது. The theory of osmotic active absorption was postulated by Atkins 1960 and Priestley 1923. According to this theory, the first step in the absorption is soil water imbibed by cell wall of the root air followed by osmosis. So அது ஒன்றும் இல்லை, இந்த ப்ராசஸை ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் யார் சார் ப்ரொபோஸ் பண்ணாங்க? ஆனால் அட்கின்ஸ் 1916 பிரிஸ்லி 1923 ரெண்டு பேர் சேர்ந்து இந்த தேரியா ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, வாட்டர் அப்சர்வ் பண்ற ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாயில் இந்த வாட்டர் இம்பைப்டான இது ஒட்டிக்கிறது, அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ இம்பைப் மூலியமாகவும் அதுக்கு நெக்ஸ்டா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாகவும் செல்வால் என்ன பண்ணுது, வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் இம்பைபிஷன், நெக்ஸ்ட் ஆஸ்மாசிஸ். இம்பைபிஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். The soil water is hypotonic. It's very very important. soil water எப்படி இருக்கு? The condition is hypotonic. hypona என்ன சொல்லியிருக்கேன்? hypona low, tonicனா solute. So வாட்டர்ல low solute இருக்கும். That means low solute இருக்கும். வாட்டர் அதிகமாக இருக்கும், ஹை வாட்டர், ஹைப்போடானிக் சொல்யூஷன். அண்ட் செல் ஷாப் இஸ் ஹைப்பர்டானிக். ஹைப்பர்னா ஹை, டானிக்னா சொல்லிட். செல்லுக்குள்ள எப்படி இருக்கும்? டானிக், சொல்லிட்டு அதிகமாக இருக்கும், வாட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ஸோ சாயில் அதிகமான வாட்டர் இருக்கு, பிளான்ட்டுக்குள்ள வாட்டர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால சாயில் சர்க்கிள் இந்த வாட்டர் கோயிங் டு என்டர் த பிளான்ட் செல், மீன்ஸ் செல் ஷாப், ஹைப்பர்டானிக் கண்டிஷன். Therefore soil water diffuse. soil water என்ன ஆகும்? அதனால soil water diffuseனா உள்ள பரவும், diffuse into root air along the concentration gradient. So concentration gradient ஒண்ணும் கிடையாது, சரிவு, ஆற்றல் சரிவு.
அது ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் மூவ் ஆகும், எல்லா மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். அதுக்கு பேர் இது டிஃப்யூஷன் பார்த்தோம். ஸோ டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலிமா சாயில் இருக்கிற வாட்டர் என்ன ஆகும், செல்லுக்குள்ள பிளான்ட் செல்லுக்குள்ள ரூட் ஏருக்குள்ள வாட்டரு வரும். அதுக்கு பேர் என்னதுன்னா அது உள்ள இருக்கிற டெக்னிக் பார்த்தோன்னா எண்ட் ஆஸ்மாசிஸ். ஸோ எண்ட் ஆஸ்மாசிஸ்னா வாட்டரை உள்ள எடுத்துக்கிறது. சரியா? when the root hairs became fully turgid, so water உள்ள என்டர் ஆன உடனே என்ன ஆகும், it became fully turgid. turgid என்னது? turgid means plant cell வீங்கிடும், root hairs வீங்கிடும். it becomes hypotonic. அது என்ன ஆகும், hypotonic and water moves osmotically to the outermost cortical cell. so turgid ஆயிடும். turgid ஆன உடனே அது hypotonic condition மாறிடும், hypotonic மாறிடும். water move osmotically to the outermost cortical cell. so அதனால வந்து cortical cells க்கு மூவ் ஆகும். in the same way water into the inner cortex, endodermis, pericycle and finally reach the protoxylem. as the sap reach the protoxylem, a pressure is developed known as root pressure. this theory involved in the symplastic movement of water. so finally root turgid ஆயிடும், அது hypotonic condition மாறிடும் அந்த ரூட் ஏர். so next எங்க போகும்னா கார்டிகல் செல்ஸ் போகும். நெக்ஸ்ட் அதே ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் இன்னர் கார்டெக்ஸ் போகும், நெக்ஸ்ட் எண்டோடெர்மிஸ் போகும், இன்னர் கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், finally reach the protoxylem. finally reach the protoxylem. as the sap reach the protoxylem, pressure is developed known as root pressure. so இதனால போறதுனால அங்க ஒரு பிரஷர் கிரியேட் ஆகும். அந்த பிரஷர் பேர் தான் ரூட் பிரஷர். so இது என்ன டெக்னிக்னா நம்ம pathway. so this theory involved symplastic movement of water. symplastic movement of water. symplasticனா செல்லுக்குள்ள போகுது, செல்லுக்குள்ள தான் எல்லா வாட்டரும் மூவ் ஆகுது. ஸோ எல்லா செல்லு திஸ் கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள், ஃபைனலி ரீச் த புரோட்டோசைலம். எல்லா செல்லுடைய இன்னர் சைடில் வாட்டர் மூவ் ஆகி ஃபைனலாக புரோட்டோபிளாஸ்ட் சைலத்தை ரீச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஓகே, ஸோ ப்ரெஷர் கிரியேட் பண்ணி போகுது. ஸோ அப்ஜெக்ஷன் ஆஃப் திஸ் ஆஸ்மாட்டிக் தேரி. ஸோ இதுக்கு சில அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. அப்ஜெக்ஷன்னா இந்த தேரி சொல்ற கான்செப்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்ஜெக்ஷன் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும் இல்லையா, அது பேர் தான். ஸோ இந்த தேரி வந்து சில பேர் சப்போஸ் பண்றாங்க. ஏன் சார் அப்போஸ் பண்றாங்க அப்படின்னா, the first one, the cell sap concentration in xylem is not high, always high. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, the cell sap இருக்கு இல்லையா, செல்லுல இருக்கிற சாப் எப்பவுமே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்காதுன்னு சொல்றாங்க. the cell sap concentration is xylem is not always high. எப்பவுமே அது ரொம்ப ஹையா இருக்காது. செகண்ட், root pressure is not universal in all plants, especially trees. அது ரூட் ப்ரெஷர் எல்லா பிளான்ட்லயும் காமனா இருக்காது, எல்லா பிளான்ட்லயும் ஈவனா யூனிவர்சலா இருக்காது. எஸ்பெஷலி ட்ரீஸ்ல வந்து டிஃபர் ஆகும். ஸோ லார்ஜ் ட்ரீ இருக்கும், ஸ்மால் ட்ரீ இருக்கும், அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் ஆகும் டிஃபர் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த டூ அப்ஜெக்ஷன் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் உடைய டூ அப்ஜெக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ் மூலம் வாட்டர் என்ட்ராதுன்னு பார்த்தோம். இப்போ நான் ஆஸ்மாட்டிக் ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ் இல்லாம வாட்டர் எப்படி உள்ள என்டர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். சரியா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். பென்னட், கிளார்க் 1936 and தியாமன் 1951 and கிராமர் 1959. there are 4 scientists. பென்னட், கிளார்க் 1936, கிராமர் 1956 observed absorption water even if the concentration of cell sap in the root hairs is lower than that of soil water. soil water விட root hair ஓட concentration கம்மியா இருக்குது. சோ அந்த டைம்ல என்ன நடக்கும்னு பாருங்க. such movement requires an expenditure of energy released by respiration, ATP. Thus there is a link between water absorption and respiration. It is evident from the fact that when respiratory inhibitors like casein, chloroform are applied, there is a decrease in the rate of respiration and also the rate of absorption of water. இது ஒண்ணும் கிடையாது. அதாவது சாயில் சர்ஃபேஸ்ல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அதை விட ரூட் ஏருக்குள்ள இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கம்மின்னு சொல்றாங்க. ஸோ அதை விட ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆற்றல், எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது. எதுக்குன்னா வாட்டர் உள்ள என்டர் ஆகுறது. ஸோ இந்த எனர்ஜி எங்கேருந்து எடுத்துக்கணும்,
இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமா உருவாகிற ஏடிபியை யூஸ் பண்ணிக்கிட்டு வாட்டர் உள்ள என்டர் ஆகும் சரியா ரைட் அது ரூட் ஏர்ல இருக்கிற வாட்டர் ப்ரெஷர் சாயில் சர்ஃபேஸ்ல இருக்கிற ரூட் ப்ரெஷரை விட கம்மியா இருக்கு ஸோ அதனால வாட்டர் உள்ள என்டர் ஆகுது கஷ்டம் அதனால எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிறது இந்த எனர்ஜி எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா ஏடி ஃபார்ம்ல இருக்கு இந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குதுன்னா த்ரூ பை ரெஸ்பிரேஷன் மூலமா ரிலீஸ் ஆகிற ஏடிபி யூஸ் பண்ணிக்குது ஸோ அது மூலமா வாட்டர் உள்ள என்டர் ஆகுது ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாம ரெஸ்பிரேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வந்து கேசியன் பொட்டாசியம் சைனைட் அண்ட் குளோரோஃபார்ம் பொட்டாசியம் சைனைட் அண்ட் குளோரோஃபார்ம் இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா சுவாசத்தில் வந்து என்ன பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணிட்டு நீர் உறிஞ்சுதலை ஒரு சேர குறைப்பதன் காரணமாக போனாங்க ரெஸ்பிரேஷனை கம்மி பண்ணனால வாட்டர் அப்சார்ப்ஷனையும் கம்மி பண்ணும் சரி கேசியன் அண்ட் குளோரோஃபார்ம் பொட்டாசியம் சைனைட் அண்ட் குளோரோஃபார்ம் இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா அப்ளைடு தேர் இஸ் a decrease in the rate of respiration and also the rate of absorption of water so respiration கம்மி பண்ணா also absorption கம்மி ஆகும் so யாரு KCN potassium cyanide and chloroform okay next so actually பார்த்தோமா next move on passive absorption பாருங்க passive means without energy passive absorption root do not play any role in the absorption of water and is regulated by transpiration only ஸோ இதுல ரூட்டு எந்த விதமான ரோலும் பிளே பண்ணல ஸோ ரூட்டுக்கு இங்க வேலையே கிடையாது ஸோ ரூட்டு பிளே பண்ணுறதுனா அங்கே எனர்ஜி தேவைப்படும் பட் இங்க ரூட்டு பிளே பண்ணல எந்த விதமான பங்கும் கொள்ளல ஸோ அதனால இது passive absorption due to the transpiration water is lost from leaf cell along with that drop of turgor pressure it increase dpd means diffusion pressure deficit in leaf cell and leads to withdrawal of water from adjacent xylem cell. In xylem, the tension is developed and is transmitted downwards up to the root, resulting in the absorption of water from the soil. Passive absorption, the pathway of water may be symplastic or apoplastic. The accounts of 98% of total water uptake by plants. ஓகே பாசிவ் அப்சர்ப்ஷன் ஒன்றும் கிடையாது இதுல ரூட் டைரக்டா இன்வால்வ் ஆகாது ரூட்டோட எந்த வேலையும் கிடையாது ரூட் இல்லாம எப்படி சார் வாட்டர் அப்சர்வ் பண்ணணும்னா த்ரூ பை டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும் லீஃப் வழியா நடக்குது ஸோ லீஃப்ல டிரான்ஸ்பிரேஷன் வழியா நடக்கும்போது லீஃப்ல இருக்க வாட்டர் எல்லாமே என்ன ஆகும் எவாபரேட் ஆயிடும் ஸோ லீஃப்ல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும் ஒரு கேப் ஆயிடுமா ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்றது எடுத்துக்கும் ஸோ ஃபில் ஆகும் ஸோ சைலத்துல இருந்து வாட்டர் ஃபில் ஆகும் சைலத்துல கேப் ஃபில் ஆயிடும் ஸோ வாட்டர் கம்மியாயிடும் அதனால பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சைடுல இருந்து செல் வாட்டரை அப்சர்வ் பண்ணும் ஸோ இதே மாதிரி இதனுடைய கண்டினியூஷன் எது வரலாம் போகும் அப் டு ரூட் வரல போகும் ஸோ டவுன்வர்ட்ஸ்ல வாட்டர் கீழே இறங்கிட்டே வந்து ரூட்ல இருந்து வாட்டரை எடுத்துட்டே இருக்கும் இது பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் புல் ஸோ மேலே டிரான்ஸ்பிரேஷன் புல் மேலே பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும் வாட்டரு மேலே வந்துட்டே இருக்கும் வாட்டர் சரியா ஒன்றும் இல்லை ராட்டின கிணறு இருக்கு ராட்டின கிணத்துல இருந்து ஒரு வாழையை போட்டு ரோப்ல தண்ணி நம்ம பக்கெட்டோட தண்ணி இருக்கிறோம் இல்லையா அதே கதை தான் ஸோ மேலே பிளான்டோட மேலே ரூட் லீஃப் இருக்கு லீஃப்ல இருந்து வாட்டரு எவாபரேட் ஆகுது டிரான்ஸ்பிரேஷன் எவாபரேட் ஆகுது ஸோ அங்கே லீஃப்ல வாட்டரு தீர்ந்து போயிடும் வாட்டர் காலி ஆகிடும் ஸோ அதனால ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகும் அந்த வேக்யூம் ஃபில் பண்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற சைலத்துல இருந்து வாட்டரு அங்கே ஃபில் ஆகிடும் ஸோ சைலத்தில் இப்போ வாட்டர் கம்மியாயிடும் அந்த சைலத்தில் ஃபில் ஆகுது பக்கத்தில் இருக்கிற செல்ல இருந்து வாட்டரை ஃபில் பண்ணும் ஸோ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற செல் ஃபில் ஆகி கடைசி வரையும் எங்கே போகும் கடைசியா ரூட்டுக்கு போயிடும் ஸோ ரூட்டுக்கு அப்படியே கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வந்து குச்சி எடுக்க வாட்டர் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் ஸோ திஸ் இஸ் இதுக்கு பேர் தான் இது டிரான்ஸ்பிரேஷன் புல் நீராவி போக்கு இழுவிசை ஸோ பாசிவ் அப்சர்ப்ஷன் இதுல ரூட்டோட எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது அதனால இது பாசிவ் ப்ராசஸ் the root do not play any role in the water absorption so that is why it is a passive absorption instead of root the leaf plays an important role so transpiration pull okay right 98% of water இந்த transpiration pull வழியா தான் plant uptake பண்ணிக்குது சரியா so this is the difference between active absorption and passive passive absorption உள்ள differences பாருங்க கொடுத்திருக்காங்க so the 98% சொன்னேன் இல்லையா அது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கேட்கக்கூடிய ஒரு क्वेश्चन 98% of water absorption through by passive process only right so active absorption passive absorption takes place by the active of root and root heads so active absorption root
root are more directly involved with activa. So here the pressure for absorption is not developed in roots and hence roots play passive role. So இங்க வந்து root வந்துட்டு பெருசா play பண்ணல, அதனால passive process. Transpiration has not effect on active absorption. இங்க வந்துட்டு transpiration வந்து ஆக்டிவா கிடையாது. So absorption regulated by transpiration மூலமா தான் passive absorption நடக்குது. Next, the root has high DPD as compared to soil solution and therefore water is taken by tension. Next பாருங்க, the root hairs have high DPD. DPD means diffusion pressure deficit compared to soil solution and therefore water is taken by tension. The absorption occurs due to tension created in xylem sap by transpiration pool. So absorption எது மூலமா நடக்குது, tension create ஆகுது. tension எது மூலமா create ஆகுதுன்னா transpiration pool, xylem sapல இருக்கிற transpiration pool. Thus water is sucked in by the tension. Next, respiratory energy needed. Respiratory energy not required. இங்க respiratory AT மூலமா இங்கே energy தேவைப்படாது. Next, involves symplastic movement of water. Both symplastic and apoplastic movement of water involved. So activeல வந்து symplastic மட்டும் நடக்குது, passivல both apoplastic and symplastic movement ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. This is the important differences between active and passive absorption. So 4 marksல அல்லது 5 marksல கேட்கக்கூடிய ஒரு question. So 5 points இருக்கு, 1 2 3 4 5 points இருக்கு. So 5 marksல கேட்கலாம். What is the difference between active and passive absorption of root? Okay. This is the map of movement of water in the osmotic pressure and based on the various parameters. So the pure water is the salt water. So hypertonic, so high osmotic, hypotonic, high solvent concentration, low solvent concentration, low zone concentration, low water potential, negative so volume, high particle. This is a high DPD, low DPD. This is a concept map. So புரியுதுக்காக ஒரு map மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா? Right. Next move on. Next move on, ascent of sap. So we discuss later. Ascent of sap ஒண்ணும் கிடையாது. So இப்போ root hair மூலமா வாட்டர் அப்சர்வ் பண்ணி மேல ஒரு லீஃப் வரலாம் போச்சு இல்லையா, so இதுக்கு பேர் என்னது, ascent of sap. So வாட்டர் எப்படி மேல போகுது, கீழ இருந்து எப்படி மேல அப்டேக் ஆகுது, so அந்த process பார்க்கறது என்னது, ascent of sap. We will discuss later. Okay, bye, have a nice day. Thank you.